சூப்பரான காரசாரமான பூண்டு குழம்பு எப்படி செய்றதுதாங்க பார்க்க போறோம். இது பூண்டு குழம்புன்னு சொல்லலாம். இல்ல ஊறுகான்னு சொல்லலாங்க. சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும். சாப்பாடு போட்டு பெரட்டி சாப்பிடுறதுக்கு. நார்மலா எப்பயும் போல செய்யாம நான் சொல்ற மாரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க. காரசாரமான பூண்டு குழம்பு எப்படி செய்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த மாரி சைஸ் பெரிய பூண்டு 7 எடுத்திருக்கேன். இந்த மாரி குவான்டிட்டி அதிகமா நீங்க செய்யும்போது, தண்ணீல ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அப்பனா தான் தோல் உரிக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். தண்ணிலயே ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்தீங்கன்னா, அதோட தோல் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆகும். அப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும் தோல் உரிக்கிறதுக்கு. தோல் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 5 பல்லு பூண்டு. அடுப்ப சிம்லயே வையுங்க. காரசாரமா சமைக்கும்போது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணா நல்லாருக்கும். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தா 15 ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதா கட் பண்ணி. அப்படி பெரிய வெங்காயம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அத கால்வாசி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ரொம்பலாம் வதக்க வேணாம். ஏன்னா, இப்ப மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நம்ம பேஸ்ட்டா அரைக்க தான் போறோம். அதனால இது வதங்குனாலே போதுமானது. ஒரு கொத்து கருவேப்பிலைய வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். அத இப்ப ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இத ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். தக்காளிய வாஷ் பண்ணி நாலா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது இப்ப பேஸ்ட்டா அரைச்சிட்டு வந்துக்கலாம். மசாலா பேஸ்ட்ட இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ 5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். காரசாரமா சமைக்கும்போது நல்லெண்ணெய் ஆட் பண்ணா நல்லாருக்கும். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம். கட் பண்ணி வச்ச வெங்காயம். 20 சின்ன வெங்காயத்த சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. பூண்டும் சூப்பரா வதங்கிருச்சு. இப்போ மசாலா பேஸ்ட்ட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. தக்காளி வந்து வதக்காம தான் சேர்த்துக்கிட்டோம். இப்போ எண்ணெயில நல்லா தக்காளி ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போயி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரட்டும். அடுப்புல சிம்ல வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு வாசம் வருது. இப்போ புளிக்கரசம் ஆட் பண்ணிரலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளிய 1/2 மணி நேரமா ஊற வச்சு, தண்ணிய மட்டும் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தண்ணி இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல இதுவே போதும்னா, தண்ணி நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். திக்கான பதத்துக்கு வரட்டும். மூடி போட்டு மூடி வச்சிரலாம். நம்ம நார்மலா செய்யாம, இந்த மாரி செய்யும்போது இந்த டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். குழம்பு சூப்பரா சுண்டிருச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்துச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் கூடுதலா டேஸ்ட்டுக்காக உங்கள்ட்ட வெல்லம் இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து அடிஷனல் தான். டேஸ்ட் அத ஆட் பண்ணா இன்னும் கொஞ்சம் கூட குடுக்கும். அவ்வளோதாங்க காரசாரமான பூண்டு குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க. இந்த மாரி செய்யும்போது சாப்பிட்றதுக்கே சூப்பரா இருக்கும். மறுபடியும் மறுபடியும் சாப்பிடணும்னு தோணும் நமக்கு. இத நீங்க கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். 2 வீக் அந்த மாரி சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்பயும் போல நார்மலா செய்யாம இந்த மாரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நம்ம வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃபிரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம்.